மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? எது பேச்சுவார்த்தைகள் நடக்கும்? அரசியல் எதுவும் நடக்கலாம், எங்களுக்கு அந்த தனி கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையின் வடிவில் எங்களுக்கு வாய்ப்பு தந்தால் மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா சார்? உறுதியாக இணைப்பு நடைபெறுவதற்குண்டான பூர்வாங்க அடிப்படை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சார், தொடர்ந்து ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தரும் விலகிறது உங்களை பலவீனப்படுத்த முயற்சி. ஐயா, அது எந்த காலத்தில் நடக்காது. நான் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரையில் நாம் பிறக்கும் போது எந்த பதியோடு பிறந்தோம், இழப்பதற்கு அவ்வளோதான். விஜய் பேசும்பொழுது காஞ்சிபுரத்தில் தேர்தல் வாக்குறுதிகளாக சில கொடுத்துருக்காரு. அனைவருக்கும் நிரந்தர வீடு, ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒரு மோட்டார் சைக்கிள், அது இலக்கு, லட்சியம் ஒரு வீட்டிற்கு ஒரு கார் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் வாக்குறுதி எப்படி பார்க்கலாம்? முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, வேற என்ன கேள்வி இருக்கு? நீங்க கேளுங்க. பஞ்சு டைலாக்லாம் அது எங்கிட்ட கேளுங்க. நான் பஞ்சு டைலாக்லாம் பதில் சொல்றேன். நான் கேள்விக்கெல்லாம் பயந்து ஓடுற ஆள் இல்லை. நான் என்ன தொட்டவங்களை ஏன்டா தொட்டோன்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற அது தொட்டவங்களுக்கு தானே வருத்தம். அது சரிதானே, எங்களுக்கு ஒன்றும் இல்லையே. 2027 கூட்டணி முதல் சதவீதம் அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்கிறாங்க. அக்கா சொல்லியிருக்கிறாங்க. என் கட்சியின் சார்பாக தலைவர் இருக்கிறாங்க, நயினார் அண்ணன் இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக அவங்க பேசுவாங்க. பிஜேபி பீகாரில் சட்டமன்ற பெரும்பான்மை பெற்றதுனால தமிழ்நாட்டில் நீங்கள் அதிமுகவை நிர்பந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதெல்லாம் பேசுவதற்கான காலமும் நேரமும் இது இல்லைங்கன்னா, மரியாதையான கூட்டணி, கொடுத்த வாக்கும் கொடுத்த மரியாதையும் அப்படியே காக்கக்கூடிய ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. 2020 ஒருக்கா பண்ணி தான் நீங்கள் ஃப்ளூக்குங்கலாம். 2025 இரண்டாவது முறையும் செய்திருக்கின்றோம். 89 எம்எல்ஏ, 85 எம்எல்ஏ நிதிஷ்குமார் அவர்கள். ஏன்னா அவர்கள் தலைமையில் எலெக்ஷனுக்கு போனோம். அதனால் நிச்சயமாக எல்லா கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் பார்க்க நாங்கள் தற்கொலைகள் அல்ல ஆச்சரியக்குறிகள் சொல்லி பேசியிருக்காரு. அவர் ஆச்சரியக்குறியாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கவலை இல்லை. எங்களுடைய குறி தேர்தல் குறி. இன்னும் விமர்சனமே பண்ண ஆரம்பிக்கல, ஆனால் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி யாரை கண்டும் நாங்கள் அஞ்ச வேண்டியது கிடையாது. எங்களுக்கு போட்டியும் யாரும் கிடையாது. களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் சமமாகத்தான் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே எதிரிகள் தான். எதிரிகள் என்றால் அரசியல் எதிரிகள் தவிர தனிப்பட்ட முறையில் யாரோடும் எங்களுக்கு எந்த விதமான பகைமையும் எதுவும் கிடையாது. தவாக என்பது பாஜகவினுடைய சி டீம். எனவே இன்றைக்கு அவர்கள் ஒரு காலத்தில் ஸ்லீப்பர் செல்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். நானும் 5 மணியிலிருந்து ரெடியா உட்கார்ந்து இருக்கேன். எப்படா மழை விழும் போலான்னு. ஆனாலும் மழை பெய்யுதுனாங்க. நான் சொன்னேன், கிளம்பலாம், மழை தானே, என்ன பண்ண போது பரவாயில்ல, இவ்வளோ பேர் நனையிறப்ப நானும் அவங்க கூட நனையிறேன்னு சொன்னேன். வந்துட்டோம், நின்றுச்சுல மழை. அதுதான் சொல்றேன், எதுக்குமே பயப்படவே கூடாது. அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத. எனவே அடாது மழை பெய்தாலும் விடாது நமது பணி தொடரும் என்பதற்கு இது ஒன்றே இலக்கு. நம்மளுடைய உண்மை நம்பிக்கை தைரியத்திற்கு வருண பகவான் வழி கொடுத்திருக்காரு. அவருக்கும் தேமுதிக சார்பாக இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றவங்க மாதிரி 100 சோறு பீரு வண்டி வச்சு வாகனம் வச்சு ஏத்தி கொண்டு வந்தா வேற மேலைக்கு ஒரு ஆள் இருந்து எல்லாம் ஓடி இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் உண்மை கூட்டம். கேப்டன் மேல் மாறாத அன்பு கொண்டவர். என்ன மழை சுனாமியா வந்தாலும் நம்ம ஆளுங்க அப்படியே தான் நிப்பீங்க. உங்களை பார்க்காம நானும் போவே மாட்டேன் மதுரையை விட்டு, இல்லையா? அதனால மழைக்கெல்லாம் அஞ்சுற கட்சி இல்ல தேமுதிக, எதையும் பார்க்கிற கட்சி தான் தேமுதிக என்பதை இதே ஒரு சின்ன உதாரணமா நாம எடுத்துக்குவோம். நான் உண்மையிலே இன்னைக்கு ஷூட்டிங் ராம்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, தனுஷ் படம். நானும் நடிகர் தான், தெரியல, யாரோ ஒருத்தர் மட்டும்தான் நடிகர் மாதிரியே எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நானும் நடிகர் தான். என்ன சொல்ல போனா, ஒரு அரசியல் தலைமைக்கு என்ன தெரியுமா முக்கியம்? நினைச்ச நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்கக்கூடியவன் தான் தலைவன். நீங்க உங்களை பார்க்கறதுக்கே நாங்க ரிசார்ட்டுக்கு வரணும், அப்புறம் என் பிளைட் பிடிச்சி சார்ட்டர் பிளைட் பிடிச்சி வரணும்னா நீங்க எப்படி தலைவரா இருக்க முடியும்? புலிக்கு
பதுங்கவும் செய்யும், பாயவும் தெரியும், ஆனால் பயப்பட தெரியாது. நீங்க இந்த சோசியல் மீடியாவில் சொல்றதுக்கெல்லாம் ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறதுனாலலாம் நாங்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும் நினைக்காத. ஏன்னா நாங்க கெட்ட வார்த்தைக்கு டிக்ஷனரி போட்டலைங்க, டிக்ஷனரியே போட்டுருவோம் நாங்க கெட்ட வார்த்தைக்கு. அதனால இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க அப்படி இப்படி அப்படி இப்படி என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமான்ட்டு கூட போவேன். செஞ்சிருந்தா செய்யாத நான் என்ன பண்ணுவேன், சொல்றவன மாமா வாக்கிடுவேன். என்ன அப்படி நீ அங்கே போனீங்கன்னா அப்புறம் நான் அடுத்த இடத்துக்கு போற மாதிரி ஆயிரும். நான் பயிற்சி முகாம் கொடுத்தேன், பயிற்சியே இல்லைன்றாங்க சில பேருக்கு, என்னன்றது தெரியலன்றாங்க. நான் பயிற்சி முகாம் போட்டேன்றாரு நம்ம ஆட்டோ வச்சு. ஆனால் இங்கே என்ன இப்படி நடக்குதுன்றத தெரியப்படுத்துறதுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி இதை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் எவ்வளோ தூரம் பாருங்கள். இது மாதிரி செய்யலாமா, இதுக்கு என்ன வழிமுறை எங்களுக்கும் புரியலை. நாங்கள் மடச்சாம்பிராணியாக இருக்கோங்க, இதில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது என்ன எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி எழுதிட்டு கொடுத்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு அப்புறமேல கலெக்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கலெக்டிட்டே இதே வார்த்தை தான் சொன்னேன். என்ன நானே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.